என்னங்க இந்த டப்பா பார்த்தா எனக்கு வேறு எதுவும் ஞாபகம் வருது. இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது. ஒர்த்தான ப்ராடக்ட்டு. டேங்க்கில் உள்ள ஸ்க்ராச்சஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுச்சு. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்னடா பாப்பா நிற்க வச்சுருக்கேன், என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, சேனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்துருச்சு. ஸோ என்னென்னா, இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். போன ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்திருக்கு. இந்த இருக்குது பாருங்க. ஓகே, அதோட இது வந்து ஸ்பாஞ்ச் வந்து நானே வச்சுருந்தேன். ஆக்சுவலாக லைட்டாக வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் நம்ம இதை தேய்ச்சோன்னு வைங்களேன். ஸோ அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மரத்துக்கு அடியில் தாங்க அதிகமாக நிப்பாட்டுறது. ஸோ அதனால் அதோட வந்து சின்ன சின்ன தூசிலாம் விழுந்து அதுலேயே நான் அப்படியே போட்டு தெரியாமல் தேய்ச்சிருவேன். அதெல்லாம் ஸ்க்ராச்சஸ் ஆகி நிறையா இருக்குது. பாப்புவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு போன வீடியோவில் போட்டேன். வேறு எதுவும் நான் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம லைட்டாக இதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது இல்லை ப்ராடக்ட்டு, ஒரு நிமிஷங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமேசான்லேருந்து வாங்கினேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்புக்கு நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேண்ட்டில் உள்ளதெல்லாம் ஒட்டிக்கிச்சு. ஸோ பிளாக் கலரு. அதில் இன்னும் நம்ம பாப்புக்கு என்னென்ன மாத்திரம்னு இந்த வீடியோலாம் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செயின் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரு மாற்றணும், ஏர் ஃபில்ட்ரு மாற்றணும். அதை வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் அது மாற்றாமல் அப்படியே இருக்குது பத்திரமா. ஏன்னா 10,000 கிலோமீட்டர் ஒன்று மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் செக் பண்ணிட்டு இன்னும் தேர்ட் சர்வீஸ் பண்ணல. தேர்ட் சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எனக்கு அப்பப்போ கிடைக்கிற டைம்லாம் நான் ட்ரிப்பு போகிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மகாபலிபுரம் போகிறேன். ஓகேவா? ஓகே கேஸ், நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் சொல்கிறேன். ஸோ இது நம்ம மாற்ற போகிறோம், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டிஸ்க் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகி போச்சு. என்ன பண்ணிட்டேன், டிஸ்க் லாக் போட்டுட்டு தெரியாமல் பின்னாடி இழுத்துட்டேன் வண்டியை. அவ்வளோதாங்க, அது உள்ளே உடஞ்சி அதுக்கப்புறம் மிஷின் போட்டு தான் கட் பண்ணி எடுத்தாங்க. அதெல்லாம் செம பிரச்சனை ஆகி போச்சு. இது வேறு ஏதாச்சும் நம்ம சொல்யூஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா வந்து இன்ஜின் கட் ஆஃப் ஆல்ரெடி நான் எம்டியில் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் வந்து எனக்கு கொஞ்சம் அப்பப்போ இஷ்யூ வந்துச்சு. ஏன்னா ஒரு 10 நாள் நான் விட்டுட்டு போயிட்டேன்னு வைங்களேன், அப்படியே உட்காந்துச்சு பேட்ரி. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷோரூமில் போய் கொடுத்தா அவங்க பேட்டரியில் ப்ராப்ளம் இல்லை, ஒயரிங்கில் பிரச்சனை அப்படின்ட்டாங்க. நம்ம லாஸ்ட் டைம் புதுப்பேட்டையில் ஒரு கடையில் பண்ணோம். அப்புறம் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா பேட்ரி பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயரில் பண்ணும்போதே ஒழுங்காக பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம R15 ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸ்க்ராச்சஸ் ரிமூவ் ஆகுதா இல்லையான்னு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே கேஸ், நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஏன்னா அதில் நல்லா சின்ன சின்ன ட்ரிப்பாக போகிற அப்படின்னா நான்லாம் போய் சுற்றி பார்க்கறதே பெரிய விஷயங்க. எனக்குலாம் போக தெரியாது. நம்ம பாப்பு இருக்கனால தான் எனக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கான். ஓகேவா? இன்னும் இங்கே இது இன்னும் லேமினேஷன் பண்ணல, TTF GS சைனு. ஸோ 2 பேரோடதும் இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். அழியாமல் இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணுறப்பலாம் பயந்துக்கிட்டு தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவேன்னா, ஆல்ரெடி நான் இது வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன், க்ளீனாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த துணியை போட்டு தொடச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே கேஸ், உங்களுக்கு தெரியுதா சின்ன இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் தெரியுதா? இங்கே பாருங்கள், டேங்க்லாம் பாருங்கள், தெரியுதா இல்லையா ஸ்க்ராச்சஸ்? ஸோ இது ரிமூவ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பிஃபோர் ஆஃப்டர் நான் போடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்க்ராச்சஸாக இருக்குன்னு டேங்க்கில். ஸோ இதெல்லாம் சின்ன பசங்களாம் ஏறி கோல்ஸை வச்சு கீறி நிறையா நடந்துச்சு. கேமராவில் பளிச்சுன்னு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஸ்க்ராச்சஸ் தெரியுதா? ஸோ இதை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த ப்ராடக்ட் வச்சு. ஓகேவா? ஜஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் மோட்டோல் மேக்ஸ்னு வாங்கியிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உடனே வாங்காதீங்க. நான் அதில் ரிவ்யூவும் சொல்லுவேன், அதை ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க. என்னங்க இந்த டப்பா பார்த்தா எனக்கு வேறு எதுவும் ஞாபகம் வருது. ஓகே, ஒரு சின்ன பாக்ஸ், ஒரு சின்ன டப்பாவில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ணி நான் வாங்கினேன். ஸ்க்ராச்சஸ் ரிமூவ் பண்ணுறது இல்லையா மட்டும் பார்ப்போம். பாவீங்களா, கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு இதை எடுத்து என்ன பண்ணணும், இது போட்டிருப்பாங்களே, ஒரு நிமிஷங்க
இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூடியூப்பில் பண்ண மாதிரி சும்மா நான் பண்ணி பார்க்குறேன். ஸ்க்ராச்சஸ் ரிமூவ் ஆனால் ஓகே. ஆக்சுவலாக இந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் போட்டு ஓகே இதை நான் சும்மா போடுறேன், தடவுறேன். எங்கே பார்த்தாலும் ஸ்க்ராச்சஸாக தான் இருக்குது. சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட் லேயர் இருந்தால் எனக்கு தெரிஞ்சது ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே எடுக்கும்போதே கையில் கொஞ்சம் ஒரு பாரியாக இருக்குது. ஸோ இந்த இதுவே ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே சும்மா தேய்ச்சி பார்ப்போம் ரிமூவ் பண்ணுதான்னு. இந்த பெரிய ஸ்க்ராச்சஸ் இருக்குது. கைஸ் தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு? இதுக்கும் இந்த ஸ்க்ராட்சுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? நான் எப்பயுமே ஆனஸ்ட் ரிவ்யூ தான் சொல்லுவேன். ஸ்க்ராச்சஸ் ரிமூவ் பண்ணுதுன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி. இது இருக்கிறதுனால, இந்த ஸ்பான்ச் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குங்க. ஓகே இந்த இதெல்லாம் பார்ப்போம். இந்த கருப்பு பிளாக் கலர் ஒர்த்தான ப்ராடக்ட்டு. டேங்க்கில் உள்ள ஸ்க்ராச்சஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி புதுசாக இருந்துச்சோ அதேமாரி ஆகிட்டு கைஸ் ஃபைனலாக வந்து இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். செம்ம ஒர்த்துங்க. இந்த சைடு ஃபுல் ஸ்க்ராச்சஸும் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் லேயர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுது. சூப்பராக இருக்குங்க. அதேமாரி முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த பாருங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஜஸ்ட் துடைக்கிறேன், அவ்வளோதாங்க. இந்த பிளாக்குன்னு சொன்னல, ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் இல்லை. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக கவலைப்பட்டிருந்தேன், ஸ்க்ராட்ச் ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் செம்ம கோவம் வரும். ஏன்னா எல்லா பைக்கர்ஸ்க்குமே தெரியும், வண்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் வந்தாலும் செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஒர்த்தான ப்ராடக்ட்டு. இதை நான் ப்ரொமோட் பண்ணல, நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரிசல்ட் கிடச்சிருச்சு. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி பாப்பா கோல்ஸ் போட்டு தேய்க்கிறது ஸோ நிறையா இருந்துச்சு. இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணி இந்த சின்னதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் பொறுமையாக உட்காந்து பண்ணணும். ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது ஓகேவா. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேய்ச்சி ஃபுல்லாக வந்து இன்னும் பளிச்சுன்னு ஆக்கணும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்க்ராச்சஸ் இருக்கோ ஃபுல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஓகே கேஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து மகாபலிபுரத்துக்கு போகிறோம். அதுக்கு வந்து நான் அடுத்தடுத்த அப்டேட்டில் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அதை வந்து ப்ரொமோட் பண்ணல, நீங்கள் வந்து இந்த கோட்டிங் பண்ணுறதுக்கு போல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து க்ளீனாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. இந்த பக்கம் இந்த பாருங்க இந்த சைடு பிளாக்லாம் காமிச்சல. ஸோ மேலே உள்ள அந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்ஸு நம்ம நகம்பட்டு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுது. ஓகே காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட்டு. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் வந்து காஸ்ட் கம்மி தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 60 ரூபாய்க்கு தான் ஆர்டர் போட்டேன். ஹானஸ்ட் ரிவ்யூ, செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட் ஓகேவா. பாய் காய்ஸ்.